மேம் சொல்லுமா. பேஷண்ட் பேர் சந்திரிக்காங்க மேம். சேலத்துலேருந்து கால் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு வயசு 28 ஆகுதுங்க மேம். சரிம்மா. அவங்களுக்கு காலையில் தூங்கி எந்திரிச்சு ப்ரஷ் பண்ணும்போது வாமிட்டிங் சென்சேஷன் ஹெவியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க மேம். அது வந்து அவங்களுக்கு 5 வருஷமாக இருக்குங்களாங்க மேம். அப்படி வாமிட் பண்ணலைன்னா அவங்களுக்கு அன்றைக்கி ஃபுல்லாகவே தலைபாரமாக மயக்க வர மாதிரியே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க மேம். அது வந்து எதுக்காக அந்த மாதிரி இருக்குது அதை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். அது ஏதாவது வியாதியாக இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டு எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லி கால் பண்ணியிருக்காங்க மேம். கண்டிப்பாக பண்ணலாமா. இப்போ இந்த வாமிட்டிங் சென்சேஷன் அல்லது வாமிட் பண்ணுறது இது வந்து ரெகுலராக இருந்தாலும் சரி, அப்பப்போ பாதிச்சுட்டு இருந்தாலும் சரி, கண்டிப்பாக இது ஒரு வார்னிங் சிக்னல். எதோடதுன்னு பார்க்கலாமா? பொறுமையாக இந்த பதிவை பாருங்கள். இந்த வாமிட்டிங் சென்சேஷன் மார்னிங் எந்திரிச்சு ப்ரஷ் பண்ணும்போது, அதாவது நாசியா ரெகுலராக இருக்குது, பர்டிகுலராக வந்து சில நேரங்களில் ரொம்ப ஹெவியாக இருக்குது, நான் வாமிட் பண்ணால் தான் நல்லா இருக்கேன், இல்லைன்னா தலை சுத்தல் இருந்துகிட்டே இருக்குது, ஒரு மாதிரி கிடினஸ் இருந்துகிட்டே இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க. 2 விஷயம் பெரியவங்க நிறைய சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். 2 விஷயம் தான் சொல்லுவாங்க வாமிட்டை பொறுத்த வரைக்கும். ஒன்று பிள்ளை வாந்தி, இன்னொன்று பித்த வாந்தி. இப்போ இது கண்டிப்பாக பிள்ளை வாந்தி கிடையாதுன்றது நமக்கு உறுதியாக தெரிஞ்சிருச்சு. அப்போ அடுத்தது எந்த வாந்தியாக இருக்க முடியும்? கண்டிப்பாக அது பித்த வாந்தியாக தான் இருக்கக்கூடும் இல்லைங்களா? இப்போது அந்த த வேர்ட் இட் செல்ஃப் மீன்ஸ் அது பித்தம். அப்போது இந்த பிரச்சனை அப்படிங்கிற ஒரு விஷயம் பித்தப்பை சார்ந்த சிம்டம் அப்படிங்கிறத நம்ம பாடி நமக்கு சொல்லிகிட்ருக்கு. இது எதுக்காக சொல்லணும்? என்ன சொல்ல வருது? ஏன் 5 வருஷமாக டெய்லி சொல்லணும்? நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. பித்தப்பையில் அதோட பேலன்ஸ், அதாவது அதோட உயிர் சக்தி பேலன்ஸ் இல்லாமல் இருந்துகிட்ருக்கு, தன்னோட ஃபங்க்ஷனிங் நான் தான் நார்மலாக இல்லை அப்படிங்கிறத உங்களுக்கு புரிய வச்சிட்ருக்கு. நான் எக்ஸஸாக வந்து வேலை செஞ்சிட்ருக்கேன், ஸ்ட்ரெயின் ஆகிட்டுருக்கேன் அப்படிங்கிறது தான் அந்த வாமிட்டிங் சென்சேஷனை நமக்கு சொல்ல வருது. இப்போது நல்லா கவனிங்க. பாடியில் பித்தம் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு தலை சுத்தல் இருந்துகிட்டே இருக்கும், கேள்விப்பட்டிருப்போம் இல்லைங்களா? அதே தான் இங்கேயும் நடக்குது. இப்போ இந்த பித்தத்தை வெளியே, அதாவது அந்த வாந்தியாக அந்த பித்தத்தை வெளியே கொண்டு வந்துட்டோம், வெளியே ஏற்றிட்டோம் அப்படின்னு சொன்னால் அப்போ பாடியில் இருக்கிற பித்தம் கொஞ்சம் பேலன்ஸ் ஆகி நமக்கு அந்த கிடினஸ் இல்லாத ஒரு நிலையில் இருக்கிறோம். ஆனால் டெய்லி இதையே நடக்கணும். அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு திரும்ப திரும்ப அதை உங்களை வந்து உணர வச்சுட்டே இருக்குது. எது சம்மந்தமாக? நான் நார்மலாக இல்லை அப்படிங்கிறத தான் திரும்ப திரும்ப உங்களுக்கு உணர வச்சுட்டே இருக்குது. ஸோ கண்டிப்பாக இதுக்கு நீங்கள் ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு கொண்டு போகணும். ஒரு கம்ப்ளீட் சொல்யூஷன், அதுக்கான ஹெல்ப்பை நீங்கள் கொடுத்து அதை நார்மல் பண்ணணும். டெஃபினட்டாக அக்குபஞ்சர் அதுக்கு நல்ல தீர்வாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.